ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை சாதம் செய்யலான்னு எடுத்துருக்கேன். வெங்காயம் 2 பச்சை மிளகாய், முட்டை நிறைய போட்டால் நல்லா இருக்காது. அதனால் வெறுமனே வெங்காயம் 2 சின்னது, பச்சை மிளகாய் போட்டு சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு உங்கள் கையில் நான் காமிக்கிறேன். எண்ணெய் போட்டு கடுகு ஊற்றியாச்சு. கட்டி நல்லா வதங்கட்டும். சில பேர் கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போடுவாங்க. அது பிடிச்சவங்க போட்டு செஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் சிம்பிளாக செய்வாங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் போட்டால் எங்களுக்கு பிடிக்காது. அதனால் சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறேன். மத்தியானம் சாதம் செஞ்சுட்டு மீன் குழம்பு, சாம்பார், முட்டை ஆம்லேட் போட்டேன். மீன் குழம்பு, ரசம், சாதம் இருந்தது, அதோடு விட்டாச்சு. இப்போ முட்டை சாதம் செய்யலான்ட்டு இப்போ சால்ட் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கங்க. முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. தான் ரெண்டு முட்டை தான் போடுறேன் நான். நல்லா கலரி விடுங்க. எண்ணெயும் நிறைய ஊற்றலை நான். எண்ணெய் நிறைய ஊற்றினா ஒரு மாதிரி முட்டை சதன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எண்ணெய் ஊற்றலை நிறைய. மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இட்லி ஊற்றலான்னு இருக்கேன். இட்லி ஊற்றிட்டு மீன் குழம்பு, சாம்பார். இந்த அம்மாவுக்கு முட்டை சாதம். அவள் எப்பவுமே வேறு வேறு தான் கேட்பா. அவளை இதை பெப்பர் போடணும். பெப்பர் போடணுமா? காரம் வேணான்ட்டு அவளுக்கு எதுவுமே போடல. நான் காரம் இருந்தால் அவளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. அதனால் காரத்தை நான் கொடுக்கல. வீடியோ போடலன்னா போட்டுன்னு இருக்கேன். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. சர்ப்ரைஸர் பண்ண மாட்டேன்றாங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் நான் போடுறது இல்லைங்க. அதனாலேயே இதுவாக இருக்குது. அதனால் இப்போ சின்ன சின்ன இதுவாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு திருப்பி எடுத்துருக்கேன். பார்க்கலாம். இப்போ சாதம் போட்டுக்குவேன். போட மாட்டாங்க. ஏன்னா நிறைய சாதம் போட்டாலும் நல்லா இருக்காது. 2 முட்டைக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். அவளுக்கு எப்படி இருக்குதோ தெரியல. நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் ஸ்கூலுக்கெல்லாம். இவங்கெல்லாம் லேட்டஸ்ட்டாக பண்ணுறாங்களே, மிளகு பெப்பர் போடுங்க, அப்புறம் 65 போடுங்க, அதெல்லாம் போடுங்க அப்படின்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் சிம்பிளாக செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி செய்கிறேன். அந்த மாதிரி செய்யுமா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. சிம்பிளாக அவள் தாங்க முட்டை சாதம். இறக்கிடுறேன்.
இட்லி ஊற்ற போகிறேன். ரெண்டாவது எண்ணெய் தடவிடலாங்க. நான் கொஞ்ச நாள் வந்து சில பேர் சொன்னாங்க எண்ணெய் தடவை வேணாம், வந்து அப்படியே ஊற்றுங்க தண்ணி தெளித்து அப்படி சொன்னாங்க. சரி நானும் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது அந்த தண்ணி வெறும் எண்ணெய் இல்லாத தண்ணி வச்சு தெளித்தா வந்து ஒரு மாதிரி எண்ணெய் வரைக்கும் போட வேணாம், தண்ணி வரைக்கும் தெளித்து இட்லி ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. சரி அந்த மாதிரி ஊற்றினா இட்லி வந்து ஒரு தண்ணியாக இருக்கிற மாதிரி அப்படியே மேலே நீர் கொத்துறதுக்கு. அதனால் இப்போ நான் எண்ணெயும் தேய்ச்சிட்டு தண்ணியும் தெளிச்சிருக்கேன். நான் இப்போது போட்டு இட்லி ஊற்றிடலான்ட்டு. ரெண்டு நாளாக கிரைண்டர் ரிப்பேருங்க. இப்போ தான் ரிப்பேர் இதுவாகி ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்க. அது கூட அது எத்தனை நாளைக்கோ தெரியல. அந்த கிரைண்டர் வாங்கினதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. அது எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒருத்தருக்காங்க. அவங்க வந்து கழுவுறத்தான மாதிரியா என்னான்னு ஒன்றும் தெரியல, டம்மால்னு போட்டு கழுவி அந்த அந்த கம்பியை நீக்கிடுவாங்க போல். அதனால தான் அது அந்த மாதிரி ஆகுதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சொன்னால் நின்றுடுவாங்க போல இருக்குது. நம்மளே வேலை செய்யணும். அதனால சொல்லாதே இருக்கிறேன். இப்போ இட்லி ஊற்றிட்டேங்க. இட்லி ஊற்றிட்டு மீன் குழம்பு சாம்பார், மீன் குழம்பு சாம்பார், இட்லி, முட்டை தோசை, முட்டை சாப்பாடு. அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமையலுக்கு எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் வந்து நான் சின்ன சின்ன வீடியோலாம் போடுறேன். பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துன்னே இருக்கும். பாய்.